ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பைத்தா லாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் பாசிப்பருப்பு 1 கிலோவை நல்லா செவக்க வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பாசிப்பருப்புக்கு 2 கிலோ சர்க்கரை. 2 கிலோ சர்க்கரையும் நீங்கள் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அதனால் இப்போ 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 2 டம்ளர் சுகர் அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சுகர் பவுடரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லா தித்திப்பாக இருக்கும். பைத்தா லாடு பிடிக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் சர்க்கரை பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவை ரெடி பண்ணுறப்பே நம்ம முந்திரியை 1-2 சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். ஏன்னா முழுசாக போட்டால் நல்லா இருக்காது பைத்தா லாடுக்கு. அப்படியே நல்லா பொடுசாக கட் பண்ணி அதில் சேர்த்தா தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை, பைத்தா மாவு, முந்திரி எல்லாம் ஒன்று போல் சேரணும், ஈவனாக இருக்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ பைத்தா மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 140 லாடு எங்களுக்கு வந்துச்சு. அந்த கணக்குக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நெய் இருக்கு இல்லையா, அதை சுட சுட அப்பப்போ காய்ச்சிக்கணும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறின நெய்யை யூஸ் பண்ணக்கூடாது, பைத்தா லாடு பிடிக்க முடியாது. சுட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு தான் பிடிக்கணும். இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்தில் நீங்கள் சேர்த்துக்கணும். நடுவில் சேர்த்தா நம்ம உருண்டை அதுக்குள்ளே பிடிக்கிறதுக்குள்ளேயே ஆறிடும். அதனால் ஓரமாக கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லாடு பிடிக்க ஆரம்பிக்கணும் நம்ம. அப்போ தான் நம்மளால் பிடிக்க முடியும். இப்போ ரொம்ப கொதிக்கிறதுனால கையை வச்சு கலர முடியாது உங்களால். அதனால் ஒரு கரண்டியை வச்சு இதை கலந்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு மட்டும் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக நம்ம லாடு பிடிச்சிடலாம். இப்போ இன்னும் தேவைப்பட்டதுன்னா பைத்தா லாடுக்கு நிறையா நெய் வாங்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஓரமாக கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா லைட்டாக சூடு கம்மியாக இருக்கும். அவ்வளோ சுடாது. நம்ம கொதிக்க நெய் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு சுடாது. மாவோட கலந்ததுனால கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். அந்த சூட்டோடு இப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கலந்துட்டு கையாலையும் ஒரு கலந்துட்டு நான் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். பிடிக்க ஆரம்பிக்கிறப்போ பிடிக்க வந்துடும். அப்படி சப்போஸ் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம சின்ன போர்ஷனில் நம்ம நெய்யை விட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்க சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு உருண்டைக்கு. இந்த நெய் கரெக்டாக இருக்குது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்துருச்சு பைத்தா லாடு ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷனில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம வரிசையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது 140 பிடிக்கிறதுனால ஒரு 4-5 பேராக நாங்கள் சேர்ந்து பிடிச்சோம். 1/2 ஹவரில் முடிச்சிட்டோம். லைட்டாக கலந்துட்டு அப்பப்போ நெய் சூடு ஒரேடிக்காக நம்ம சூடு பண்ணி வச்சிடக்கூடாது நெய்யை. இப்போ இந்த மாதிரி லாடு ஒரு 10 பிடிச்சிட்டு அது காலியானதுக்கப்புறம் திருப்பி நெய்யை சூடு பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஆறின நெய் ஏற்கனவே சூடு பண்ணிட்டோன்னா அது ஆறி போயிடும். திருப்பி அதனால் சூடு பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கணும் நெய்யை. அதனால் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பிடிக்க ஆரம்பித்தோன்னே நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிடுகிடுன்னு பிடிச்சிட்டோம். ஒரு 1/2 ஹவரில் எப்படி முடித்தோன்னு தெரில, ஈஸியாக டக்குன்னு முடிச்சிட்டோம். பைத்தா லாடு ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் பைத்தா பருப்பில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் அந்த லெவல். பாருங்கள், பைத்தா லாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பைத்தா லாடை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.